हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 21/4/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: சங்கம யுகத்தின் மரியாதைகளின்படி நடப்பதுதான் புருஷோத்தமன் ஆவது. இன்று பாப்தாதா அனைத்து மரியாதை புருஷோத்தம குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். சங்கம யுகத்தின் மரியாதைகள்தான் புருஷோத்தமம் ஆக்குகிறது. எனவே மரியாதை புருஷோத்தமன் என்று கூறுவது இந்த தாழ்ந்த மனித ஆத்மாக்கள் மற்றும் தாழ்ந்த இயற்கையின் வாயு மண்டலம் வைப்ரேஷன் எண்ண அலைகளில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான சுலபமான வழி இந்த மரியாதைகள். மரியாதைகளுக்குள்ளே இருப்பவர் எப்பொழுதுமே கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கிறார். எப்பொழுது மரியாதைகளின் கோட்டிலிருந்து எண்ணம், சொல் மற்றும் காரியத்தின் மூலம் வெளியே சென்று விடுகிறாரோ அப்பொழுது கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு அடிக்காக பாப்தாதா மூலம் மரியாதைகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. அதன் பிரகாரமே ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பதினால் இயல்பாகவே மரியாதை புருஷோத்தமர் ஆகிவிடுகிறார். அமிர்த வேளையில் தொடங்கி இரவு வரையிலான விதிமுறைகளை, மரியாதை பூர்வம் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் நன்றாக தெரிந்திருக்கிறீர்கள். அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். இதுதான் புருஷோத்தமன் ஆவது. எப்பொழுது பெயரே புருஷோத்தமர் என்றால் அனைத்து சாதாரண புருஷர்களிடமிருந்து உத்தமமானவர், சிரேஷ்ட ஆத்மா. என்னுடைய முதல் முக்கியமான விஷயம் நினைவு உத்தமமாக இருக்கிறதா என்று இதை சோதனை செய்யுங்கள். நினைவு உத்தமமாக இருக்கிறது என்றால் உள் உணர்வு மற்றும் பார்வை, மனநிலை இயல்பாகவே சிரேஷ்டமாக இருக்கும். நினைவின் மரியாதை கோட்டை தெரிந்திருக்கிறீர்களா? நானும் சிரேஷ்ட ஆத்மா, மேலும் அனைவரும் ஒரு சிரேஷ்ட தந்தையின் ஆத்மாக்கள். விதவிதமான ஆத்மாக்கள் விதவிதமான பங்கை செய்பவர்கள். இந்த முதல் பாடம் இயற்கையான ரூபத்தில் நினைவு சொரூபத்தில் இருக்க வேண்டும். தேகத்தை பார்த்து கொண்டும் ஆத்மாவை பார்க்க வேண்டும். இந்த சக்திசாலியான நினைவு ஒவ்வொரு வினாடியும் சொரூபத்தில் வர வேண்டும். நினைவு சொரூபம் ஆகிவிட வேண்டும். நானும் ஆத்மா, இவரும் ஆத்மா என்ற நினைவில் மட்டும் இருந்தால் போதாது. ஆனால் நானும் ஆத்மாவேதான், இவரும் ஆத்மாவேதான். இந்த முதல் நினைவின் மரியாதை தன்னை எப்பொழுதும் தடையற்றவராக ஆக்குகிறது. மேலும் மற்றவர்களுக்கும் இந்த சிரேஷ்ட நினைவின் சக்தி நிறைந்த வைப்ரேஷனை பரப்புவதற்கு பொறுப்பாளர் ஆகிவிடுகிறேன். அதன் மூலம் மற்றவர்களும் தடையற்றவர் ஆகிவிடுகிறார்கள். பாண்டவ சேனை சந்திப்பை செய்வதற்கோ வந்திருக்கிறார்கள். ஆனால் சந்திப்பின் கூடவே முதல் மரியாதையின் கோட்டின் அஸ்திவாரமாகிய நினைவில் இருப்பவராக ஆகுக என்ற வரதானத்தையும் எப்பொழுதும் உடன் எடுத்து செல்லுங்கள். நினைவில் இருப்பவராக ஆகுக என்பதன் சக்திசாலி ஆகுக என்பதாகும். என்னென்ன கேட்டிருக்கிறீர்களோ அதன் சாரமாக என்ன எடுத்து செல்வீர்கள்? சாரம் நினைவில் இருப்பவராக ஆகுக. இதே வரதானத்தை எப்பொழுதும் அமிர்த வேளையில் மீண்டும் மீண்டும் நினைவு செய்யுங்கள்.
ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பும் இந்த வரதானத்தின் சக்திசாலியான மனநிலையின் ஆசனத்தில் அமர்ந்து இது வீணானதா அல்லது பயனுள்ளதா என்று நிர்ணயம் செய்த பிறகு காரியத்தில் வர வேண்டும். காரியம் செய்த பிறகும் செய்த காரியத்தின் தொடக்க நேரத்திலிருந்தும் இறுதி நேரம் வரை சக்திசாலியாக இருந்ததா என்று சோதனை செய்யுங்கள். இல்லையென்றால் அநேக குழந்தைகள் காரியத்தின் தொடக்க நேரத்தில் சக்திசாலியான சொரூபத்தோடு தொடங்குகிறார்கள். ஆனால் இடையில் சக்தியின் நடுவே வீணானது மற்றும் சாதாரண காரியமாக எப்படி ஆகிவிட்டது? சக்திசாலிக்கு பதிலாக வீணானதின் வரிசையில் எப்படி மற்றும் எந்த நேரம் சென்றேன் என்று இது தெரியவில்லை. பிறகு இறுதியில் எப்படி செய்ய வேண்டியதாக இருந்ததோ அப்படி செய்யவில்லை என்று யோசிக்கிறார்கள். ஆனால் முடிவாக என்ன ஆனது? செய்த பிறகு யோசிப்பது திரிகாலதரிசி ஆத்மாக்களின் லட்சணம் இல்லை. எனவே 3 காலங்களின் நினைவில் இருப்பவராக ஆகுக மற்றும் சக்திசாலியாக ஆகுக. என்ன எடுத்து செல்ல வேண்டும் என்று புரிந்ததா? சக்திசாலியான நிலையின் ஆசனத்தையும் ஒருபொழுதும் விடக்கூடாது. இந்த ஆசனம்தான் ஹன்ஸ் ஆசனம், அதாவது அன்னப்பறவைகளின் ஆசனம். அன்னப்பறவையிடமிருந்து நிர்ணய சக்தியின் விசேஷம் இருக்கிறது. நிர்ணய சக்தி மூலமாக எப்பொழுதுமே மரியாதா புருஷோத்தமன் நிலையில் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள். இந்த ஆசனம் மற்றும் இந்த மரியாதா புருஷோத்தமன் என்ற ஈஸ்வரிய பட்டம் எப்பொழுதுமே உங்கள் கூடவே இருக்கட்டும். நல்லது. இன்று வாழ்த்துக்கள் மட்டும் தெரிவிப்பதற்கான நாள். சேவைக்காக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வாழ்த்துக்கள் கூறுவதற்கான நாள்தான், இல்லையா? குடும்பத்து வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கவில்லை, ஆனால் சேவை ஸ்தானத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். கொக்குகளின் மத்தியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் சேவைக்காக சென்று கொண்டிருக்கிறீர்கள். கர்ம பந்தனம் என்று நினைத்து செல்லாதீர்கள், ஆனால் சேவைக்கான சம்பந்தம். கர்ம பந்தனத்தை முடிப்பதற்காக அமர்ந்து கொண்டிருக்கவில்லை, ஆனால் சேவையின் சம்பந்தத்தை வைத்து நடந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கிறீர்கள். இது கர்ம பந்தனம் இல்லை, ஆனால் சேவைக்கான பந்தனம். நல்லது. எப்பொழுதும் வீணானதை முடிவு கட்டி சக்திசாலி நிலையின் ஹன்ஸ் ஆசனத்தின் நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் 3 காலங்களையும் தெரிந்து சக்தி மூலம் 3 காலங்களையும் சக்திசாலியாக ஆக்கக்கூடிய, எப்பொழுதும் இயல்பாக ஆத்மீக நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய அந்த மாதிரி மரியாதா புருஷோத்தம சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।